வெற்றி வெற்றி இருந்தால் மட்டுமே ஒரு தலைவராக நீடிக்க முடியும். வெற்றி தோல்வி அரசியல் சகஜம். ஆனா தொடர் தோல்விகளை எந்த ஒரு தொண்டரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எந்த ஒரு நிர்வாகி ஏற்றுக்கிற மாட்டாங்க. விரைவில் புரட்சி வெடிக்க பாருங்க. தொண்டர்கள் புரட்சின்னு சொல்றான், நிர்வாகிகள் புரட்சி விரைவில் வெடிக்க போகுது. பார்க்கத்தானே போறோம். உள்ளாட்சி தேர்தல் முடிட்டோம். எடப்பாடி பழனிசாமி அந்தந்த மாவட்ட செயலாளர்களே விரட்டி தொடப்ப கட்டியால பெண்கள் அடிக்கிறாங்களா ஆண்கள் அடிக்கிறாங்களா பொறுத்து பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அடிப்பான்னு சொல்றீங்களா? உறுதியா உறுதியா எடப்பாடி பழனிசாமியும் அந்தந்த மாவட்ட முன்னாள் அமைச்சர்களையும் தொடப்ப கட்டையாலே அடிக்க போறாங்க. ஏன்னா திமுக ஆட்சி வந்து மக்கள் விரோத செயலில் ஈடுபட்டு தொடர்ந்து பல்வேறு தவறுகள் தமிழகத்தில் அரங்கேற்றி இருக்குது. ஆனா அதிமுக தொண்டை இனிமேல் அந்த உள்ளாட்சியில் சந்தித்துட்டு அடுத்த நிமிடம் அந்தந்த மாவட்ட செயலாளர்களை வந்து விரட்ட போறாங்க தொடப்ப கட்டை எடுத்துட்டு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு வரேன், எனக்கு ரோடு முழுக்க இது வரவேற்பு கொடுங்க அப்படின்னு சொன்னானா அதெல்லாம் எவனும் தாங்கிக்க மாட்டான். 10 பேர் கூட வந்து நிக்க மாட்டாங்க மேற்பட்டு. அது அப்படி எல்லாம் சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி காசு கொடுத்தாருன்னா கூட்டத்தை கூட்ட ஆள் ரெடியா இருக்கு. இதே மாவட்ட செயலர்களே 1 கோடி 2 கோடி பணம் கொடுத்தாங்கன்னா போய் கும்பிட்டு விழுதும் ஆள் ரெடியா இருக்கு. ஆமா, இப்ப வந்து திமுக அரசு வந்து கலசாராயத்தை விற்பனை பண்ணுது. மது வந்து குவார்டர் வந்து இப்ப 90 பண்ணிருக்கு. 90 80 ரூபாய் 8 160 ஒரு பாட்டில் 20 எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அவன் வாங்கி குடிக்கிறோம். நீ கொள்ளடிச்சு காசை கொடுத்து நான் குடிச்சிட்டு ஜாலியா இருக்கிறோம், செத்தா வீட்டுக்கு 10 லட்ச ரூபா வருது அப்படிங்கிற நோக்கத்துல வருவாங்களே தவிர மற்ற எப்படி வர போறாங்க? கட்சிக்கு வந்து தேர்தல் வரும்போது நாங்க வந்து எங்க ஓட்டு போடுவோம், எப்படி எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு அனுப்புவோன்றது அதுல புரியா இருக்கிறோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்ப வீட்டு காசு கிடையாது. அவர் அதிமுக இருந்து கொள்ளடிச்ச பணம். அந்த படத்தை வாங்கி பாயிட்டு போட்டு நாங்க போய் சாராயத்தை குடிப்போம். ஸ்டாலின் வீடு வீதி கள்ளச்சாராயம் திறந்து வச்சிருக்கிறா இல்லையா? உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பிறகு இதெல்லாம் நடக்கும். ஏன்னா 2026 வந்து திரும்ப மீண்டும் எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக ஆட்சிக்கு வராம திமுக அடக வச்சுட்டா நீ அதிமுக வேட்டிங் கட்ட முடியாது, அதிமுகன்னு சொல்லவும் முடியாது. அப்ப அதிமுகன்றதை அழிச்சது யார்? எடப்பாடி பழனிசாமி தானே. அப்ப அடிக்கிற இடத்துல நீ இருந்தீங்கன்னா உன்னை நாங்க எதிராக வைக்க போறோன்ற இடத்துக்கு அப்பதான் தொண்டர்கள் வந்து அதிகமா வருவாங்க. ஏன்னா சட்டசபைன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான தேர்தல். பாராளுமன்றத்து கூட ஒரு நாட்டுக்கு தேசத்துக்கு உண்டான தேர்தலா இருக்கும். அதுல கண்டு காணாம இருந்தாங்க. சட்டசபைன்றது தமிழ்நாட்டுக்கு உண்டான தேர்தல். இதை அதிமுக தொண்டர் வந்து தாங்கிட்டு அமைதியா ஒருபோது சும்மா இருக்க மாட்டான். என்ன மோகனே இப்படி பேசுறாரு மனோர் ப்ரோ? ஆமா, அவர் பேசுறது 100% கரெக்ட் தானே. அவர் சொன்னாரு வேஷ்டி கூட கட்ட முடியாதுன்னு சொன்னாரு. இன்னைக்கே அந்த நிலைமை வந்துருச்சு. கட்சி வேஷ்டி கட்ட முடியல. வெளியில போனா நம்மள எப்படி கேக்குறாங்க தெரியுங்களா? கட்சி வேஷ்டி கட்டிட்டு போனா நீங்க அதிமுகவா இல்ல அதிமுகவில் ஐயா ஓபிஎஸ் டீமா இல்ல அமமுகவா இல்ல சசிகலா அம்மா கூட இருக்கக்கூடிய ஆட்களா? அந்த கரவேஷ்டியை பார்த்து கேக்குறாங்க. நமக்கு இருந்த ஒரே அடையாளம் அந்த அந்த 3 கலர்ல இருக்கக்கூடிய கருப்பு வெள்ளை சிவப்பு அதிமுக தான். ஆனா இன்னைக்கு பாருங்க எப்படி கேட்க சார் எடப்பாடி. அது நல்ல காமெடியா இருக்கு பாத்தீங்களா? அதிமுகவுலயே ஒரே கரை வெட்டி கட்டிட்டு நீ எடப்பாடி பழனிசாமி அணியா, நீ ஓபிஎஸ் அணியா, நீ அமமுகவா, நீ வந்து சசிகலாவா அப்படின்னு சொல்லி அந்த கேட்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டார்ல எடப்பாடி பழனிசாமி. அவர் பெரிய ரொம்ப ஆளுமை திறன் தான், மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன். அதிமுக தொண்டர்களை 4 கூறா பிரிச்சு திமுக ஜெயிக்கிறதுக்கு என்னென்னதான் செய்யணுமோ உண்மையே திமுக கூட அவங்களுடைய வெற்றிக்காக இவ்வளவு பாடுபட்டு இருக்க மாட்டாங்க. திமுக அவங்க ஜெயிக்கிறதுக்கு இவ்வளவு பாடுபட மாட்டாங்க. திமுக வந்து அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இதுவரையும் களத்துல இறங்கி வேலை செஞ்சாங்களா? எனக்கு நம்ம இதுவரையும் நம்ம கேள்விப்பட்டதுல. ஆனா எடப்பாடி பழனிசாமி கிடையாது. எப்பெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினை வந்து எதிர்க்கிறாரோ அப்பெல்லாம் வந்து இந்த கொடநாடு வழக்கு போட்டு முட்டுக்கட்டை போட்டு இப்ப எடப்பாடி நீ வந்து எனக்கு எதிர்த்த உன்னை கொடநாடு வழக்குல தூக்கி உள்ள வச்சிருவேன், அவன் மேல விசாரணை நினைச்சிருவேன், அமைதியா இரு அப்படின்னு வந்து மிரட்டிடுறாரு. ஐயா சாமி நான் வந்து அமைதியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்லிடுறாரு. எடப்பாடி வந்து சர்வதேச இன்வெஸ்டிகேஷன் அதை ஒரு வார்த்தை சொல்லிட்டாரா? எடப்பாடி பழனிசாமி வாழ்க்கை முழுவதும் இனிமேல் ஸ்டாலின் வந்து அடிமைதான். சர்வதேச இன்வெஸ்டிகேஷன் அது எப்படி எடுக்குவாங்க இனிமேல் எப்படி எல்லாம் வரும்ன்றதான் சொல்ல முடியாதுப்பா. உஷாரா இருந்துக்கா பாருப்பா. ரொம்ப சினிமாவில் சொல்ற மாதிரி ரொம்ப யதார்த்தமா போயிடு, பக்குவமா இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் டெக்னிக்கலா சொல்லிட்டாரு. சசிகலாவை எதிர்ப்பாரு, ஐயா ஓபிஎஸ் எதிர்ப்பாரு, தினகரன் எதிர்ப்பாரு, அண்ணாமலை எதிர்ப்பாரு. இனிமேல் பற்றி திமுக ஸ்டாலினை வந்து ஒருபோதும் எதிர்க்க மாட்டார். எடப்பாடி பழனிசாமி சிங்கம்ல நான் எல்லாத்தையும் எதிர்ப்போம். நாங்க கட்சியை விட்டு நம்ம கட்சிக்கு யாரும் உழைச்சாங்களோ அவங்கள பூரா கட்சியை விட்டு தூக்கி விட்டறிவோம். நாங்க வந்து தொண்டர்களே நாங்க வேணாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து கட்சி தலைமைக்கு வந்திருக்கேன். நீங்க வந்து இணைப்புன்னா நான் வந்து எப்படி உங்களோட இணைய முடியும்? அப்ப எனக்கு வந்து இப்ப 100 ரூபாய் 200 கோடி ரூபாய் பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரோ எனக்கு அப்படித்தான் தோணுது எடப்பாடி பழனிசாமி பேசுறது. எடப்பாடி நடுங்கிறது எவனுக்கு தெரியும்? வேட்டி கட்டிட்டு மீடியால முகத்துக்கு மேலதான் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. ஆனா முகம் மட்டும் தான் பேசுது. கீழே வந்து தொடையெல்லாம் நடுங்கிட்டு இருக்குது. தொடை நடுங்கி பழனிசாமி. அவரு பேரு தொடை நடுங்கி பழனிசாமி தான். இனிமேல்பட்டு துரோகி பழனிசாமி கிடையாது, தொடை நடுங்கி பழனிசாமி. இல்லன்னா அண்ணன் கரெக்டா சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு புலி,
அது இப்ப பதுங்கி இருக்கு, நேரம் வரும்போது பாயும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அது புலி இல்ல, பூனைக்குட்டி. அது பதுங்கல பம்முது. வெளியில வந்தா அப்படின்னா எங்கிட்ட இருந்து வேட்டையாடிடுவாங்களோ நம்மளன்னு சொல்லிட்டு அப்படியே பம்மிக்கிட்டே இருக்கு, உள்ள பயந்து ஒளிஞ்சு மறந்து இருக்காங்க. அதனால எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில அடுத்தது இந்த விக்கிரவாணி இடைத்தேர்தல் புறக்கணிச்சிட்டாரு. அதே சட்டமன்ற தேர்தலையும் புறக்கணிப்பாரு. சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வரலையா மோகன்? உள்ளாட்சி தேர்தலே அடுத்து கூட்டுறவு சங்க தேர்தல் வரப்போகுது இல்லையா? இல்ல உள்ளாட்சி தேர்தலே புறக்கணிச்சிருவாரு. உள்ளாட்சி தேர்தலே புறக்கணிச்சுட்டு சட்டமன்ற தேர்தலே புறக்கணிச்சிருவாரு. புறக்கணிச்சு கட்சிக்கு தலைமை அமர்ந்து இருப்பாரு. கூட இருக்கிறவங்களுக்கு கூட மாசம் சேலரி கொடுத்துருவாரு. அமௌண்ட் தெரியுமில்ல, வழக்கமா உங்களோட சம்பளம் ஊதியம். அப்ப வந்து அவரு கேட்டது ஓபிஎஸும் சசிகலாவும் வந்து உள்ள சேர்த்துக்கலாம் கேட்கும்போது, இது வந்து கம்பெனி இல்லப்பா, இது வந்து ஒரு கட்சி, ஒரு இயக்கம். அப்ப வந்து நீ நடத்துறது கம்பெனி, ஆனா அடுத்து மேல நீ செய்யற தவறை பூரா அடுத்து மேல போடுற. இது நம்ம அணியில இருக்கிறவங்க யாரும் புரிய மாட்டுது. எடப்பாடி பழனிசாமி பண்ற தவறை பூரா தூக்கி ஐயா மேலையும், சசிகலா அம்மையார் மேலையும், அண்ணாமலை மேலையும், டிடி தினகரன் மேலையும் பழிய போட்டுக்கிறார். ஆனா இந்த செய்யற வேலை அத்தனையுமே எடப்பாடி பழனிசாமி, துரோகி எடப்பாடி பழனிசாமி. இது எப்படி தெரியுமா? எல்லா தவறையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி செய்யறாரு, எல்லா துரோகத்தையும் செய்யறாரு. ஆனா பழிய பூரா தூக்கி எங்க போறாரு? ஓபிஎஸ் மேல போட்டுட்டு அப்படியே அசால்ட்டா நகர்ந்து போயிடுறாரு. ஒரு எல்லா தவறும் இந்த கட்சியை கெடுத்ததுல இருந்து, விதியை மாத்தினதுல இருந்து, கட்சியை விட்டு பெரிய தலைவர்கள் எல்லாம் தூக்குறதுல இருந்து, தோல்வியில இருந்து எல்லா துரோகத்தையும் கட்சிக்காக பண்ணது கூட எடப்பாடி பழனிசாமி. ஆனா நைஸா ஒரு பேட்டியில அவர் சொல்றாரு, நாங்க வந்து இணைக்க மாட்டோம், எல்லா துரோகத்தையும் வந்து ஓபிஎஸ் தான் பண்ணான்னு சொல்லிட்டு அவ்வளவு அசால்ட்டா கடந்து போறாருன்னு பாத்துங்களேன். நாடாளுமன்ற தேர்தல்ல 40 தொகுதியிலையும் வெற்றி பெற்ற திமுக செஞ்சி மஸ்தான் அவர்களை கட்சியில இருந்து நீக்குறாங்க. மாவட்ட செயலர்ல இருந்து எடுக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பகுதியில அவர் சரியா வேலை பார்க்குன்னு சொல்லிட்டு. இங்க ஒருத்தர் 40 தொகுதியில வாசோட்டாய் உட்கார்ந்து இருக்கிறாரு, புதுச்சேரி உட்பட. ஒரு மீட்டிங் போடல. ஒரு மீட்டிங் போட்டு எல்லாரும் வாங்கப்பா, என்னப்பா ஏதுப்பா, யாரு செஞ்சது தப்பு, எதுவுமே கேட்கல. அந்த மீட்டிங்லயே அவர் வந்து கதறிட்டாரு, ஐயா நான் சொல்றதை எவனுமே கேட்க மாட்டேங்கிறீங்களே, நான் கொடுத்த காசுல உங்க பாக்கெட்டுக்குள்ள மட்டும் போகுது, தலைமைக்கு விசுவாசமா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கதறினாரு. இல்ல கதறி என்ன போது, காலம் போன காலத்துல அவர் இதெல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. சுதாரிப்பான ஒரு தலைவராக இருந்தா, தெளிவான தலைவராக இருந்தா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க அவர் பாடுபடணும். ஆனா அது படமாட்டார். கண்டிப்பா. அதாவது வருகிற உள்ளாட்சி எலெக்ஷன் வந்து எப்படி வச்சிருவாங்க, ஏன்னா 40க்கு 40 ஜெயிச்சிட்டாங்க திமுக. அதை வந்து இந்த சூட்டோட சூட வந்து உள்ளாட்சி எலெக்ஷன் வந்து நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா 2026 சட்டசபை தேர்தலுக்கு வந்து நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிடலாம். ஏன்னா ஒரு ஒரு கட்சியில வந்து எப்படி கட்டமைப்பு இருக்கோ அதே மாதிரி அரசியல்ல வந்து அந்த வார்டுகள்லாம் வந்து உள்ளாட்சி எலெக்ஷன்ல எப்படி ஜெயிச்சிடோம்னு வச்சுங்களேன், 2026 வந்து ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து விரும்புறாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, ஐயா இசமா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டு எல்லா வியாபாரங்களும் நடத்திட்டு இருக்காரு. ஆனா 2026 சட்டசபை தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி எல்லா தொகுதியிலும் டெபாசிட் தான் போகும் போல, அப்படித்தான் அவருடைய நடவடிக்கை இருக்கு. அதுதான் உண்மை.